உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, கும்பராசி அன்பர்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். இது குடும்பச்சனின்னு சொல்லலாம், பாதச்சனின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் என்றைக்கு 7.5 சனி தொடங்கினதோ அன்னையிலிருந்தே பிரச்சனை தான். பட் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறைய ஏதாவது ஒரு வழி இருந்தால் பரவாயில்லையே நினச்சி ஏக்கத்தில் இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா இந்த பதிவே உங்களுக்காகத்தான். உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ல் இருந்தும் கூட அவர் நன்மை கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். கஷ்டத்தை தான் கண்டினியூவாக சந்திச்சிட்ருக்கிறீங்க. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மன உளைச்சலை சந்திச்சிட்ருக்கீங்க. வாழ்க்கையில் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் எப்படி வாழ்கிறது, இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே இல்லை. நீங்கள் இருந்ததுக்கும் இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே இந்த சனி பகவானால் பயங்கர பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இந்த பாதிப்புகளால் மனசுடைஞ்சு போனது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாயிட்டீங்க. இதனால் மீளா கடன் சுமைகளை அடைஞ்சவங்க நிறைய. குடும்ப ரீதியிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் தவிக்கிறவங்களும் பலர். அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஏதாவது ஒரு விதத்தில் குறையுமா அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தீங்க இல்லையா? இது யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உச்ச குருவாக மாறி அந்த உச்ச குரு 9ஆம் பார்வையாக இந்த சனி பகவானை பார்க்குறாரு. இதில் அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம், சனி பகவான் 7.5 சனின்றதை விட அவர்களுடைய ராசிநாதன், அந்த ராசிநாதனையே இந்த குரு பகவான் பார்க்கறது தான் அதிர்ஷ்டம். ஏன்னா உங்கள் ராசிநாதனாகவும் அவர் இருக்கார், பட் 7.5 சனியாகவும் மாறி உங்களை காயப்படுத்துகிறாரு. அப்போ இந்த ரெண்டுமே நியூட்ரல் ஆகணும், அது பலமாக மாறும், அது யோகமாக மாறணும்னா அதற்குரிய அமைப்பு உருவாக்கணும். அது சாதாரணமாக அமையாது. அது பிரகஸ்பதி குரு பகவானால் மட்டும்தான் அது முடியும். தனகாரகனாகப்பட்ட அவரால் தான் இந்த அமைப்பு உண்டாகும். அப்பேற்பட்ட குரு பார்வை, உச்ச குரு பார்வை இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த உச்ச குரு பார்வையால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக அடையும். கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அப்படியே நீடிக்கும். 150 நாட்கள் இந்த காலம் உங்களுக்குரியது. உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு, மிஸ் பண்ணாதீங்க, பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். உங்களுடைய 2ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி நல்லா பாருங்கள். இந்த 12ஆம் அதிபதி 2ல் உட்காந்துட்டாலே தனவிரயம்தான். தனவிரயம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வர்றது 10 ரூபா, செலவாகிறது 30 ரூபான்னு எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அந்த மாதிரி பாதிப்புகள் கொடுப்பார். அந்த அளவுக்கு வீண் விரயங்கள் செலவாகும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தெரியுதுங்க, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. சரி, சம்பாரித்து செலவு பண்ணால் கூட பரவாயில்லை. இன்னும் சிலர் வேலையை இழந்துட்டு கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பிரச்சனையும் இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லை, குடும்பஸ்தானம் தானே அது, அந்த 2ஆம் பாவன்றது. அப்போ குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சே போகக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. மீண்டும் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதே பெரிய விஷயம், அவ்வளோ பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டோன்ற அளவுக்கு இங்கே பிரச்சனைகள் இருக்குது. அதுலேயும் இந்த இடத்துல மெயினாக நம்ம பார்த்தோன்னா, இந்த 2ஆம் பாவன்றது தனம், செல்வம், செல்வாக்கு. அப்போது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து வருவாய் வந்ததோ அது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி தெரியும். எந்த இடத்துல நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு சேருமோ அந்த பணம் வராமல் நீங்கள் தேவையில்லாத இடத்துல வட்டி கட்டுற நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்களை பிரேக் பண்ணியிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வாழ்கிறதே குடும்பத்துக்காகத்தான். அங்கே அந்த பிள்ளைகளுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கல்வி ரீதியில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அந்த தாக்கம் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம். மறுபுறம் நீங்கள் கல்வியை தாண்டி இன்றைக்கி ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி அவங்க ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை, இதை முடிவெடுக்கக்கூடிய எல்லா டேலண்ட்டு திறமை அவங்ககிட்ட இருந்தும் தேர்ட் பர்சனுடைய அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இன்றைக்கி சுய யோசனைகளை இழந்து இன்றைக்கி தேவையில்லா முடிவுகளை எடுத்துருவாங்களோன்ற ஒரு பயத்தை தரக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போது இந்த இடத்துல நீங்கள் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள் எதுவுமே எடுபடலை. எங்கே அவங்க நம்ம பேச்சை மீறிடுவாங்களோ, ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு அந்த பாதிப்பையும் அந்த பிரச்சனையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு அற்புத வாழ்க்கையை வாழக்கூடிய வழிகளை உருவாக்கிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் பிரிஞ்ச கணவன் மனைவி மீண்டு இணையக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்குது. ஏன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா, அதுலேயும் குடும்பத்திற்குண்டான தேவைகளை இதுக்கு மேலே நீங்கள் பூர்த்தி செய்ய போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வருவாய் பெருக போகுது, உங்களுடைய வளர்ச்சி ஹை கிளாஸாக இருக்க போகுது. எல்லாரும் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. யோசிக்கவே வேண்டாம், போல்டாக இறங்கி செயல்படுங்க. வேறு லெவலில் நீங்கள் ரிசல்ட்டை சந்திக்க போகிறீங்க. இதில் அந்த ரிசல்ட் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த தனக்காரகன் இருக்கார் இல்லையா, இந்த தனஸ்தானாதிபதி சனி இருக்கிறார் இல்லையா, சனி இருக்கிற வீட்டினுடைய அதிபதி இருக்கார் இல்லையா, அவர் தாங்க குரு. அந்த குரு பகவானே போய் உங்களுக்கு உச்ச குருவாக நின்று அவர் வீட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியினுடைய அதிபதியும் அவரை பார்க்குறார். அப்போது வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இத்தனை நாளாக எடுக்காத முடிவுகள் இப்போ எடுக்க போகிறீங்க. எடுக்கிற முடிவு வேறு லெவலில் இருக்க போகுது. அதுக்கு ரிசல்ட்டு டாப் லெவலில் கிடைக்க போகுது. கடந்த குறிப்பாக இந்த ஒரு வருஷம் நீங்கள் நிறைய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் சந்தித்தது உங்கள் லைஃப்பில் சந்திக்காத அளவுக்கு எல்லாமே நெருக்கடிகளை சந்திச்சிட்டிங்க. அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்க போகிறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ரிசல்ட்டையும் தர போகிறீங்க. அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னா வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்கள் லாபஸ்தானாதிபதியும் குரு பகவானே, லாபஸ்தானாதிபதி. அந்த லாபஸ்தானாதிபதியே சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல உச்ச நிலையில் போய் நிற்கும் பொழுது என்ன நடக்கும், உங்கள் எதிரியே உங்களை கண்டு மிரடக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். அந்த லெவலுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இத்தனை நாளாக யாரெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் பாதிப்புகளை சந்திச்சிங்களோ, அவங்க எல்லாமே உங்களுக்கு சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கும் உங்களுடைய வழி பாதையிலிருந்து விலகி நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வளரணும், மற்றவங்களுக்கு வளர்ந்து நல்லதை செய்யணும், ஒரு இப்படி தான் வாழணும், மற்றவங்களை நம்மளை பார்த்து போச்சு புகழ்கிற அளவுக்கு நேர்மை இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க தான் கும்பராசி என்பர்கள். ஆனால் கொஞ்சம் காலகட்டமாகவே இருந்து பார்த்தா இங்கே உண்மை நேர்மை யதார்த்தத்துக்கு இடமே இல்லையா அப்படின்ற அளவுக்கெல்லாம் சோதனைகளை சந்திச்சிட்டீங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு பலம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு எதிராக நடந்த சூழ்ச்சிகளையும் எல்லாத்தையும் உடைக்கிறீங்க. அந்த சூழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு விலக போகுது. அழகாக வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க கும்பராசி என்பர்கள் அந்த வேலையிலேயே குடைச்சல்கள் கொடுத்து எங்கே உங்களுடைய அற்புதமான ஆற்றல், திறமை, விடாமுயற்சி, கடின உழைப்பு உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை ஓவர்டேக் பண்ணி அதையும் தாண்டி போயிடுவீங்களோன்ட்டு உங்களை அப்படியே மட்டம் தட்டி உங்கள் தன்மானத்தை சீண்டி அந்த இடத்த விட்டே நீங்கள் வெளியில் போகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாக்கியிருக்காங்க. அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. விட்டு போன உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் பிரேக் ஆகிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களை அடைய போகுது. தயாராக இருங்க. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறீங்க. நான் குரூப் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அரசு உத்தியோகத்திற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய லட்சியம் இருக்கிறேன். பட் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டே இருக்குது, இனி கேப்பில் மிஸ் ஆகுது, தகுதியே இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணமே இதுக்கு மேலே வேண்டாம். இந்த உச்ச குரு பார்வையால் இந்த 150 நாட்களில் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. உங்களுக்கு மீண்டும் அரசு உத்தியோகத்திற்குண்டான அமைப்புகள் கிடைக்க போகுது. ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய முயற்சிகளால் வீடு, பூமி, சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அமையும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நட்புகள், எந்தெந்த நட்புகள் உங்களுக்கு வேண்டியதோ அந்த நட்புகளே உங்களை காயப்படுத்தி இருக்கும். அந்த நட்புகள் மீண்டும் உங்கள் நட்பு கிடைக்குமான்னு நினச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது, உருவாக போகுது. அதில் மாற்றம் எதுவும் இல்லை. இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் விரும்பியவங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மீண்டும் உங்களை இணைய போகிறாங்க, உங்களோட சேர போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. அப்படி இறங்கி செய்த சில விஷயத்தால் பலவித ஏமாற்றங்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. அந்த ஏமாற்றங்களிலிருந்து மீண்டும் நம்ம ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைய முடியுமா,
நம்ம மீண்டும் ஒரு ஒரு நல்ல இலக்கை அடைய முடியுமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த ஏமாற்றங்களுக்கு பதிலடியும் தருவீங்க. அதுவும் மீண்டும் சரிகட்டக்கூடிய சில அமைப்புகள் உருவாக்கிடுவீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோன்ற ஒரு பயம், அது எல்லாமே உங்களை மீண்டும் வந்து அடையும். கேஸ், கோர்ட்டு, வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுமா மாறாதான் தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக மாறி நிற்க போகுது. நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதே நம்பிக்கையோடு நில்லுங்க. ஒரு நல்ல நிறைவான ஒரு 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 நல்ல செய்தியை நீங்கள் கூடிய விரைவில் சந்திப்பீங்க. குறிப்பாக திருமண முயற்சிகள் தான் பெரிய தடையாக இருந்திருக்கும். அந்த திருமண முயற்சி இன்றைக்கி வந்து வயது ஒரு லெவலுக்கும் ஆயிட்டுருக்கு, நமக்கு உண்டான வாய்ப்பு அமையலையேன்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமணம் அருமையான இடத்துல ஃபஸ்ட் கிளாஸான அமைப்போடு நீங்கள் நின்று ஜெயிக்க போகிறீங்க. கிடைக்க போகுது. மூவ் பண்ணுங்க. பிரகாசமான ஒரு லைஃப் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100% இந்த காலகட்டம் மனநிறைவுக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியில் ஒரு நல்ல உச்சக்கட்ட வளர்ச்சியை சந்திக்க போகிறீங்க. விட்டு போனவங்க உங்களோட இணையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் கும்பராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம், சடனாக கிளிக் பண்ணிக்கோங்க. இடமாற்றங்கள் வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பண்ணலாம். பட் அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த இடத்த விடுங்க. அது அந்த இடத்துக்கு போய் ஒன்று பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அரசியல் துறையில் உங்களுக்கு மீண்டும் ஒரு சில வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் அந்த வாய்ப்புகளை மூவ் பண்ணுங்கள். இப்போ கிளிக் ஆகும். அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்க போகுது. முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான அழகிய தருணமாக இது இருக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தால் அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதனால் பார்த்து செயல்படுறது ரொம்ப நல்லது. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது நல்ல 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.